அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 11 13 வசனம் வரை நாம் வாசிக்கும் போது, அந்த இடத்தில் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பலியிட்டு அவர்களை ஆராதிக்கிற அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். அதற்கான ஏற்பாடுகளை அந்த ஜனங்கள் செய்கிற ஒரு நிலைமையில காணப்படுகிறது. இதற்கு முந்தைய பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது, ஒரு மனுஷன் பிறந்ததிலிருந்து முடவனாக இருந்து பவுலுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவனுக்குள்ளாக ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் உண்டென்று பவுல் கண்டு அவனை அந்த முடவனாய் இருக்கிற நிலைமையிலிருந்து அவனை எழுப்புகிற ஒரு சம்பவத்தை நம்மால் பார்க்க முடியும். அதன் பின்பு இந்த ஜனங்கள் பவுலையும் பர்னபாவையும் புகழ்ந்து பேசுகிற சில காரியங்களையும் இந்த இடத்தில் பார்க்க முடியும். ஆனால் இந்த இடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், பணமோ புகழோ இந்த உலகத்தில் நிரந்தரம் அல்ல. பல நேரங்கள்ல பணத்தையும் புகழையும் நமக்கு வருகிற புகழ்ச்சிகளை எண்ணி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் என்றைக்குமே புகழ்ச்சியை நம்பி வாழ்கிற வாழ்க்கை வாழவில்லை. பவுல் புகழ்ச்சியை எண்ணி வாழவில்லை. இந்த இடத்தில் அந்த மனிதர்கள் கடந்து வந்து புகழ்ந்து தேவர்கள் மனித ரூபம் எடுத்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன உடனேயே அவர்களுடைய வார்த்தைகள்ல பவுலோ பர்னபாவோ மயங்கி விடவில்லை. அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், நாங்கள் சாதாரண மனுஷர்கள் தான் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்மால் பார்க்க முடியும். பல நேரங்கள்ல கிறிஸ்தவ வாழ்க்கையில சில புகழ்ச்சியான வார்த்தைகள் நமக்கு நேராக கடந்து வரும்போது, அது போதகர்களோ விசுவாசிகளோ யாராவது நம்மை புகழும் போது நம்முடைய உள்ளம் குளிர்கிறது. நாம் அப்படியே அந்த புகழ்ச்சியின் உச்சத்தில் பல நேரங்கள்ல மிதந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் சில தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது உடனடியாக நாம் உடைந்து போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பவுலையும் பர்னபாவையும் புகழ்ந்த அதே மனிதர்கள் 11ஆம் வசனத்தில் புகழ்ந்தவர்கள் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எப்பொழுது சிலர் வந்து ஏவி விடுகிறார்களோ, யூதர்கள் இந்த ஜனங்களை ஏவி விட்ட உடனேயே அவர்கள் பவுலை கல்லறிந்து அவன் செத்து போனான் என்று சொல்லி அவனை இழுத்து கொண்டு போனார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த ஜனங்கள் புகழ்ந்தார்களோ அவர்கள் பவுலை கல்லறிந்து கொலை செய்வதற்கு எத்தனைக்கிறார்கள். ஆனால் பவுல் அந்த இடத்தில் சொல்லும் போது சொல்கிறார், இந்த பாடுகள் வழியாகத்தான் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் என்கிறதை தெளிவாக அந்த இடத்துல சொல்லி கடந்து செல்கிறார். புகழ் ஒரு மனுஷனுக்கு நிரந்தரமானது அல்ல. புகழில் பவுல் மயங்கி போகவில்லை. மயங்கி போயிருந்தால் அன்றைக்கு நிச்சயம் தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிற முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் நிலையானது ஒன்றே ஒன்று மட்டும்தான், நம்மை அழைத்த தேவனும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பும் நிலையானது. ஆகையால் எந்த சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும், இந்த உலகத்தில் யார் நம்மை புகழ்ந்தாலும், யார் நம்மை உயர்த்தி பேசினாலும், நம்முடைய சிந்தை எல்லாமே நம்மை அழைத்த பரம தகப்பனை நோக்கி, அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி நாம் ஓடும்போது நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும்.